அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் ஒரு கலை சார்ந்த துறை, நாட்டியம், நடனம், நாடகம், இந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம அதில் தொழிலாக செய்யலாமா, அது மூலம் நமக்கு நல்ல ஒரு உயர் தன்மைக்கு போக முடியுமா, அது மூலம் நல்ல ஒரு பொருளாதார பண வரவு கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஒருத்தர் இது மாதிரி சினிமா துறையோ அல்லது கலை சார்ந்த விஷயம், நாட்டியம், நடனம், நாடகம், இந்த மாதிரி விஷயம் செயல்படுத்தணும்னா அதுக்கு முதல்ல 10ஆம் பாவ உபநட்சத்திரத்தோட சுக்கிரன் அப்படின்ற கிரகத்துடைய தொடர்புகள் வரணுங்க. சுக்கிரன் தான் கலை சார்ந்த விஷயம், நாட்டியம், நடனம், நாடகம், சினிமா ஃபீல்டு, இது எல்லாமே சுக்கிரன்ற கிரகம் தான் முதன்மையானதாக குறிக்கும். அதுக்கடுத்து பாவ ரீதியாக 3ஆம் பாவம், 5ஆம் பாவம், 10ஆம் பாவம், 11ஆம் பாவம், இந்த பாவத்துடைய செயல்பாடுகள் இருக்கணும். 3ஆம் பாவத்தை நம்ம எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, 3ஆம் பாவத்தோட ஒரு மிக முக்கியமான ஒரு காரத்துவம் தைரியம் அப்படின்ற ஒரு விஷயம். ஒருத்தர் ஒரு ஸ்டேஜ் ஏறி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாராலையும் அதை பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட முடியாது. அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் இருந்தால் தான் நம்மளால் ஒரு ஸ்டேஜ் ஏறி அந்த பர்ஃபார்மன்ஸை செய்ய முடியும். அதுக்கு 3ஆம் பாவம். 5ஆம் பாவம் அப்படின்றது கலை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அறிவு. 10ஆம் பாவம் அப்படின்றது ஒரு பிரபலம் அடையக்கூடிய தன்மை. 11ஆம் பாவம் அப்படின்றது நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு விஷயம். எனவே நீங்கள் ஒரு சினிமா துறையிலே ஒரு செயல்பாடுகளை செயல்படுத்துகிறீங்க அப்படின்னா 10ஆம் பாவத்துடைய தொடர்பில் முதல் உபநட்சத்திரம் சுக்கரனா வருதா அப்படின்றத கொஞ்சம் பாருங்கள். இது முதன்மையான விஷயம். அதுக்கடுத்து அந்த சுக்கரனுடைய குறிகாட்டிகள், கிரக குறிகாட்டிகள் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அவசியம். 3, 5, 10, 11 இதில் எதனா ஒரு வீடுகள் குறிக்காட்டினாலும் போதும். அந்த செயல்பாடுகள் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகரால் கலை சார்ந்த துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலம் அடையக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுத்தி தரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஆய்வுக்காக நம்ம நடிகர் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்த்துப்போம். இவருடைய புகழ் எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர். இப்போ இவருடைய ஜாதகப்படி பார்த்தோம்னா 10ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம் சுக்கரனாக இருக்குதுங்க. இப்போ இந்த சுக்கரன் அப்படின்றது குறிக்காட்டக்கூடிய தன்மை பார்த்தோம்னா 5வது வீட்டை குறிக்காட்டுது. 10வது வீட்டு உபநட்சத்திரம் சுக்கிரன், அவர் 5ஆம் பாவத்தை குறிக்காட்டுறதால இந்த சினிமா துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலம் அடையக்கூடிய தன்மை இவருக்கு ஏற்பட்டு இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த 10ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 1, 10 வீடுகளை குறிக்காட்டும் போது அவர் இந்த துறையில் மிகப்பெரிய ஒரு பிரபலம் அடையக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். இப்போ இவருக்கு பார்த்தோம்னா 10ஆம் பாவ உபநட்சத்திரம் சுக்கரனாக இருக்கிறதாலையும் அந்த சுக்கிரன் ரிஷப ராசியில் சூரியனுடைய நட்சத்திரம் விழுந்திருக்குது. அந்த சூரியன் 1ஆம் பாவத்தில் விழுந்திருக்குதுங்க. 1, 10 1வது வீட்டை தொடர்புபடுத்துது. அப்போ இவருடைய செயல்பாடுகள் தான் இந்த தொழிலில் ஒரு முதன்மையானதாக இருக்கும் அப்படின்றதையும் பார்க்க.